நமசிவாயம். ஒரு கிரீன் கலர் பேனா, ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இத ஸ்டார்ட் பண்ற நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாள்ல ஏதாவது ஒரு நாள். பர்ட்டிகுலரா அந்த டேல வந்து காலையில 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அல்லது 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். இந்த மாதிரி அந்தந்த நாளுடைய ஓரையில ஆரம்பிக்கிறதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். இந்த ஒரு நாள்ல இருந்து டெய்லி அந்த ஒரு சின்ன பேப்பர்ல இந்த ஒரு விஷயத்தை எழுதி நீங்க பாக்கெட்குள்ள வச்சுக்கணும். பர்ஸ் இருந்ததுன்னா பர்ஸ்ல வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நைட் நீங்கள் வந்தோடனே அகைன் அதை எடுத்து ஏதாவது ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சிடணும். இது மொத்தமாக சேருது அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு அப்புறமா அதை எடுத்து நீங்கள் வேறு ஏதாவது இடத்துல வெளியேற்றினாலும் சரி, அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு தொட்டி மாதிரி இருந்ததுன்னா தொட்டியில் போட்டு அதில் மண் போட்டு நீங்கள் செடி வச்சாலுமே சரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எழுத வேண்டிய வாக்கியம் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் முன்னால் கொடுத்துருந்தேன். யூடியூப்ல கொடுத்துருந்த போது அட்டகாசமான ஒரு பலன் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரெகுலராகவே அதை எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு அந்த சின்ன பேப்பர் ஒரு ஸ்கிரிப்ளிங் பேட் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்கிரிப்ளிங் பேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏராளம் எண்ணிக்கை 3300 ஏராளம் எண்ணிக்கை 3300 இதை ஒரு 6 முறை எழுதினால் போதுமானது. 6 முறை எழுதி அதை வந்து கிரீன் கலர் பேனால எழுதி எடுத்து நீங்கள் உள்ளே வைத்துக் கொண்டாலே போதுமானது. அதை நீங்கள் டெய்லி உங்களுக்கு எவ்வளவு நாட்கள் ஒரு அபுண்டன்ஸ் ஒரு ப்ராஸ்பெரிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயமாக உங்கள் வாழ்க்கையில் தேவைப்படுகிறதோ அத்தனை நாள் வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கலாம். அந்த பேப்பர் அப்படியே சேமிச்சு வச்சு நான் சொன்ன மாதிரி ஏதாவது கடைசியாக நீங்கள் ஏதாவது ஒரு நீரில் விட்டாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு தொட்டியில் போட்டு அது மேலே மண் வச்சாலுமே நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நமசிவாயம்.